வணக்கம் நண்பர்களே. தோழர் நல்லக்கண்ணு இன்று நம்மோடு இல்லை. பொது உடைமை இயக்கத்தின் முன்னோடியும் ஏழை எளிய மக்கள் பாட்டாளிகள் பற்றியே சிந்தித்து மாண்டு போன தோழர் நல்லக்கண்ணிற்கு மாமேதை காரல் மார்க்ஸ் சிலைக்குழு சார்பாக அஞ்சலி செலுத்துகிறோம். முன்னதாக அவருடைய உடலுக்கு மாமேதை காரல் மார்க்ஸ் சிலைக்குழு சார்பாக அதன் தலைவர் மார்க்ஸ் தலைமையில் எண்ணற்ற தோழர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தணும். இப்ப நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னென்றால், இன்றைக்கு அனைத்து பத்திரிகைகளும் தோழர் நல்லக்கண்ணு பற்றி விரிவான செய்தியை வெளியிட்டார். குறிப்பாக தமிழ் இந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளது. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய குரல் நெறிக்கு ஏற்ப தோழர் நல்லக்கண் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளைக்கு எதிராக ஒரு சட்ட போராட்டம் நடத்தி மக்களுக்கு பங்காற்றிய தோழர் நல்லக்கண்ணு இன்று நம்மிடையே இல்லை. மாமேதை காரல் மார்க்ஸ் சிலைக்குழு தமிழகத்தில் காரல் மார்க்ஸ் சிலை நிறுவ வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக போராடிய தருணத்தில் அதற்கு பக்கபலமாக நின்றார். நாங்கள் ஏற்படுத்திய மார்க்ஸ் ஸ்டாம்ப் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு அவர் பங்கேற்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். கூடுதலா என்ன சொன்னார்னா, மார்க்ஸ் சிலை அரசே நிறுவினால் அரசுக்கு பெருமை என்று சொன்னார். அந்த வகையில் தமிழக அரசு காரல் மார்க்ஸ் சிலையை நிறுவி இருக்கிறது. இன்றைய தின செய்தி நீங்கள் தமிழ் இந்த செய்தியை பார்க்கலாம். அவர் மார்க்ஸ் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்துவது போல ஒரு செய்தியை தமிழ் இந்து வெளியிட்டது. தோழர் நல்லக்கண்ணுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால், எளிமை, ஊழலற்ற தன்மை, மக்களுக்காக சிந்தித்து மாண்டு போவது. இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருக்காக, ஒரு கம்யூனிஸ்டுக்காக அவர் வாழ்ந்த தூத்துக்குடி மாவட்டம் வைகுண்டத்தில் அவருக்காக அஞ்சலி செலுத்தி பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளன. அவர் படித்த பள்ளியின் கல்லூரி விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இது தமிழக வரலாற்றில் எங்கும் நடந்தில்லை. ஒரு கம்யூனிஸ்ட் தோழருக்காக, தலைவருக்காக அரசு பள்ளி விடுமுறை விட்ட வரலாறு நல்லக்கண் மூலமே துவங்கி இருக்கின்றது. எனவே அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாமேதை காரல் மார்க்ஸ் சிலைக்குழு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. சமூகத்தின் அவர் பங்களிப்பை நாங்கள் மதிக்கிறோம், மக்களும் மதிக்க வேண்டும். ஒரு முன்னாதன மிக்க தலைவனாக நம் நல்லக்கண் அவர்கள் வாழ்ந்து மறைந்துள்ளார். நன்றி.